வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போ வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து ஃப்ளைட்டு மூலமாக வெஸ்ட் பெங்காலில் வாகடோகரா போகிறோம். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னதுன்னா, நம்ம சென்னை ஏர்போர்ட். இது டொமஸ்டிக் ஏர்போர்ட். இது இண்டிகோவில் பண்ணியிருக்கேன். இண்டிகோவில் போயிட்டுருக்கேன். ஃப்ளைட்டு இப்போ டேக் ஆஃப் ஆகுத அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இப்போ வந்து அதுதான் ஏர்போர்ட்டோட சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா புல்லுங்க எல்லாம் வச்சுருக்காங்க. இது ரன்வே சைடில் உள்ளது. இது அந்த இண்டிகோவில் பஸ்ஸு, ஏர்லைன்ஸ் உள்ள பஸ்ஸு எல்லாம் இருக்குது. இது இப்போ ரன்வேக்கு வந்தாச்சு. இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு 4500 ஆச்சு நம்ம சென்னையிலேருந்து அங்கே வாகடோகரா போகிறதுக்கு. கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணேன். ஒரு மாதம் இல்லை, சாரி, 50 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணேன். 4500 தான் வந்துச்சு. இதை இப்போ நம்ம சென்னையோட அழகை இப்போ நம்ம வானத்தில் வந்து பார்க்கலாம். இப்போ இதாங்க அந்த சென்னை. இப்போ எவ்வளோ பச்சை பச்சைன்னு நிறைய மரஞ்செடி கொடிகள்லாம் இருக்குது. இன்னும் நான் சென்னை பார்க்க இந்த பாலம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் சென்னைன்னா ஒரே கட்டடம் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதை சுற்றி நிறையா மரஞ்செடி கொடிகளும் நிறையா தெரியுது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. நல்லாயிருக்கு. மேலே வந்து சென்னையை பார்க்குறது ஒரு அழகுங்க, நல்லா தான் இருக்குது. ஓவா, இதை பாருங்க, எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. இது நம்ம பழைய காலத்து படங்கள் எல்லாம் வரும்ல, நம்ம இறந்த பிறகு நம்மளை ஒரு 2 அரக்கங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. யமலோகத்தில் உள்ள அரக்கருங்க கூப்பிட்டு போகும்போது இப்படி ஒரு வானத்தை காமிப்பாங்க. அதாவது இந்த க்ளவுட்ஸ், அதாவது மேகமூட்டத்தோடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம கடலுக்கு. இதுதான் சென்னை அழகு. வானத்தில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குங்க. இதை பார்க்குறதுக்குமே நான் மேக்ஸிமம் ஒவ்வொரு தடவையும் விண்டோ சீட்டாக தான் புக் பண்ணுவேன். நல்லா இருக்குங்க. பார்த்துக்கிட்டே போகும்போது, மேலே ஏறும்போது சரி, இறங்கும்போதும் சரி, பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாகடோகரா ஏர்போர்ட் வந்தாச்சு. இதுதான் வாகடோகரா ஏர்போர்ட்டு. இண்டிகோவில் வந்தேன். அங்கேருந்து ஒரு 250 ரூபா கொடுத்தோன்னா காலிம்பங் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ காலிம்பங்கில் நம்ம பேராகிளைடிங் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். இதுக்கு எல்லாம் ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னா 5000, குறைஞ்ச தூரம்னா 3000. இது நம்ம அக்ரிமெண்ட்டு கையெழுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் அந்த பேராகிளைடிங்கோடது. பேக்கில் வச்சுருக்காங்க. இது ஒரு உயரமான ஒரு இடம், மலையில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டி அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போய் அந்த பேக்குள்ளே வச்சுருந்தாங்களா, இதுதான் அந்த பேராகிளைடிங் பேராஷூட். இது இங்கேருந்து நம்மளை பறக்க வைக்க போகிறாங்க. இதுதான் அவங்களோட அந்த பைலட்டு, பேராகிளைடிங்கோட பைலட்டு. நம்ம தனியாக பறக்க முடியாது, அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும். இவங்க வந்து அதுக்குன்னே படித்து ட்ரெயினட் ஆனவங்க. இந்த மாதிரி கெட்டப் நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ இதை அழகாக விரித்து அவங்க நல்லா காற்று வர்ற மாதிரி, காற்றுக்கு தகுந்த மாதிரி காற்று வர்ற மாதிரி விரித்து போட்டிருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து அவங்க அதுக்கு மாதிரி தான் மடித்து வச்சுருக்காங்க, ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. இப்போ அதை ஃபோல்டு பண்ணதை இப்போ அதை காற்று அடிக்க போது அதை விரித்து செக் பண்ணுவாங்க, எப்படி அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. பாருங்கள், அது இப்படி தான் பறக்கும். நைஸாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. லேசான உள்ள ஒரு பாலித்தீன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் நல்லா இருக்குது. லைட் வெயிட்டு வருது. அந்த மாதிரி கெட்டப் நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த பாருங்கள், தயாராகிட்டாங்க. என்ன வீடியோவுக்கு வந்து ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. 3000 ரூபா பறக்கிறதுக்கு 500 ரூபா வந்து 360 டிகிரி வீடியோ கேமரா ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு நமக்கு வீடியோ நம்ம செல்லில் ஏற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கு 500 ரூபா.
இது நம்ம இப்போ எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் மாட்டியாச்சு. இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கையில் தொடக்கூடாது. அந்த கிளாம்ப் எதையுமே தொடக்கூடாது அந்த மாதிரி எழுதிடுவாங்க சேஃப்டிக்காண்டி. இப்போ நம்ம காற்று வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் ஆகுதா, கயிறு எது எங்கேயும் சிக்கியிருக்காருன்னு அதுங்க செக் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை பறக்க வைக்காங்க. இது ஃபுல்லாகவே ஹாட் ஏர் அப்படிம்பாங்க. அது ஒரு வெப்ப காற்றை வச்சு தான் அது வந்து பறக்கு. இது இந்த காற்று சரியான காற்று அழுத்தம் இல்லைங்கிறனால திருப்பி கீழே இறக்க வச்சுட்டாங்க. நல்லா காற்றடிக்கும்போது பறக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நானும் வெயிட் பண்ணோம். திருப்பி அந்த காற்று வரும்போது அதே தெரியும், அந்த கவரு சரி அந்த பேராசூட் எப்படி மேலே போகும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்தில் அது பறக்கும் பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும். அது பறந்தோடனே அந்த அந்த காற்று வருதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த காற்றை அப்படியே அவங்க பிக்கப் பண்ணி கயிறு எல்லாமே ரோப்பு தாங்க, இவங்க கையில் இருக்க ரோப் வச்சு கண்ட்ரோல் பண்ணுதாங்க அவங்க. நம்ம கையில் அந்த வீடியோ கொடுத்துருந்தாங்க, ஒரு செல்ஃபி ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. அந்த காற்று வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். காற்று அடித்தோன்னே அது மேலே தூக்குதா, அவ்வளோதாங்க. அப்படி நம்மளை ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் உட்கார வச்சுருக்காங்க. அப்படி உட்கார வச்சு அப்படி தள்ளி விட்டுன்னு பாருங்க, நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. இப்போ செமையாக இருக்குங்க. நல்ல ஒரு புது அனுபவம் அது. ரொம்ப ஒரு 5-6 வருஷமாக அந்த அனுபவத்தை நான் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருந்தேன். இப்போ தான் முதல் வாய்ப்பு கிடச்சிது. பாருங்கள், மேலேருந்து பார்க்க ரோடெல்லாம் எப்படி பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருக்குங்க. அப்படி பறக்கும்போது கொஞ்சம் ரொம்ப அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் நம்ம தலையை குனிஞ்சோன்னீங்களேன், அப்படியே லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து போக ஒன்றும் தெரியலை, அந்த ஒரு பயமோ எதுவுமே இல்லை. அந்த கையில் ஒரு 2 ரோப்பு கையில் வச்சுருக்காங்க, அப்புறம் பச்சை கலர் கயிறு, ஒரு கைப்பிடி போட்டு அதை வச்சு தாங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லெஃப்ட்டு திருப்பணுமா ரைட்டு திருப்பணுமா அப்படிங்கிற எல்லாமே அவங்க தான் அதை திரும்ப வைக்காங்க. இது பாருங்க, நான் இது பாருங்க என் கையில் செல்ஃபி ஸ்டிக்கை கொடுத்து அதில் ஒரு கயிறு கொடுத்து அதில் ரோப்பு மாட்டியிருக்காங்க. சப்போஸ் நான் கையை விட்டுட்டாலும் அது கீழே தொங்கிவிடும், அது மாதிரி கயிறு கட்டி விட்டாங்க. நல்லாயிருக்குங்க அப்படி பறந்துக்கிட்டே இருக்குது. மேலேருந்து நம்ம ஃப்ளைட்டில் வரும்போது பார்க்குறது அது ஒரு என்ஜாய் அப்படின்னா, இதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. இது நம்ம காலுக்கு கீழே ஒன்றுமே இல்லை, நம்மளே அப்படி மேலே பறக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு செம த்ரில்லிங்காக இருக்குங்க. அது செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அடுத்து அந்த சைடில் வேறு ஒருத்தவங்க பறக்கிறத பார்க்கும்போது அதுவும் நல்லாயிருக்கு. நம்ம அவங்களும் பறக்காங்களா அப்படின்னு செமையாக இருந்தது. எவ்வளோ அழகாக பறக்கும் பாருங்கள். அப்படியே மேலேருந்து அந்த சின்ன சின்ன வீடுகள், அந்த ரோடு, அந்த மலைகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு செம அருமையாக இருக்குங்க. எனக்கெல்லாம் அப்படி பறந்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. நமக்கே கடவுள் ஒரு ரெக்கையாக கொடுத்துருந்தாருன்னா நம்மளும் ஒரு பறவை இப்படி பறந்து பார்த்துருக்கலாம் போல இருக்குது. நல்ல ஒரு அனுபவங்க. ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சது. ரொம்ப வருஷமாக நான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த ஆசை நிறைவேறிடுச்சு இப்போ. இது வந்து இதுக்கு ஸ்கூல் வந்து என்ன, உத்தரகாண்டில் ஒரு இடம் சொன்னாங்க, பிரில்கில் ஏதோ சொன்னாங்க. அங்கே தான் அங்கே இதை சொல்லிக் கொடுக்க ஸ்கூல்லாம் இருக்கேன். போய் ஒரு 10-20 நாளில் படிச்சிடலாம் அப்படின்னாங்க. இதோட ரேட்டு ஒரு 5-6 லட்ச ரூபா வருது அப்படின்னாங்க. நல்லா இருக்குது, செமையாக இருக்குங்க. ஆனால் இது வந்து அந்த ஏர் தட்பவெப்பநிலை அந்த காற்றழுத்தத்தை வச்சு மட்டும்தான் போக முடியும். நான் நினச்சேன், சரி நம்ம இப்போ ஒரு இமயமலை மேலே ஏறிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படி நம்ம ஊர் வரைக்கும் இப்படி போகலாமா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இல்லை சார் அது அப்படிலாம் முடியாது, எல்லா இடமும் அந்த காற்றோட அழுத்தம் எவ்வளோ இருக்குது, காற்றோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பொறுத்து தான் அது வந்து மாறுபடும், அதை வச்சு தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாமே இந்த விளையாட்டு எல்லாமே இந்த காற்றை தான், அந்த மலை ஏரியாலாம் வரக்கூடிய அந்த காற்றை ஹாட் ஏரை வச்சுதாங்க. இந்த ஏரில் அதை வச்சு தான் இவங்களும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏர் இல்லை அப்படின்னா முடியாது. நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. அப்படி அந்த லெஃப்ட் ரைட்டு திரும்பும்போது அப்படி ஒரு ஷேக் ஆகும்போது நல்லாயிருக்கு. நம்மளும் கொஞ்சம் அப்படி லெஃப்ட் ரைட்டில் அந்த வண்டியில் ரேஸ் வண்டியில் அப்படி சாயோம்ல லெஃப்ட்டில் லைட்டாக அப்படி அது மாதிரி சாயிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, செமையாக இருக்குது. நம்ம ஒரு காலை தொங்க போட்டு நம்ம அடிச்சு ஹாயாக உட்காந்துருக்கோம். அவங்களும் உட்காந்து தான் வராங்க, உட்காந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கிட்டு என்ன இது இதை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு மேலேயும் போகலாம், ஹைட்டும் போகலாம் அப்படிங்காங்க. ஹைட்டு போகவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். மேக்ஸிமம் இறங்குறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏறுறது வந்து அந்த காற்றோட ஒரு ப்ரெஷரை வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க, அதில் மேலே ஏறும் அப்படிங்காங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்டர் அப்படிங்காங்க, அதுக்கு 3000. இது ஒரு 15 கிலோமீட்டருக்கு நம்ம சுற்றுறோம் அப்படின்னா 5000 ரூபா சொல்கிறாங்க. இது ரேட்டு டிஃப்ரெண்ட்டு நிறையா வருது. நாங்கள் கேட்டதுக்கப்புறமா, நான் கீழே இறங்கினதுக்கப்புறமா வேறு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டோம். அவர் 2200 ரூபாய்க்கு 6 கிலோமீட்டருக்கு நான் சுற்றி காமிக்கேன் அப்படிங்காரு. அதனால் ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கோங்க, நீங்கள் போகிறதா இருந்தால் காலிம்பங் போனீங்கன்னா அங்கே போய் விசாரிச்சுட்டு, நல்லா விசாரிச்சுட்டு 2-3 இடத்துல விசாரிச்சுட்டு வீடியோவில் அப்படி கொடுப்பாங்களா, இந்த மாதிரி என்ன தான் நம்ம சுற்றினாலும் ஒரு வீடியோ வந்ததுன்னா அப்பப்போ நம்ம போட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கு
எத்தனை வருஷம் ஆனாலும் சரி போட்டு பார்க்க எல்லாமே அந்த விளையாட்டு எல்லாமே அந்த காற்றை தான் அந்த மலை ஏரியாவில் வரக்கூடிய அந்த காற்றை ஹாட் ஏரை வச்சு தாங்க. இந்த ஏரில் அதை வச்சு தான் இவங்களும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏர் இல்லை அப்படின்னா முடியாது. நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. அப்படி அந்த லெஃப்ட் ரைட்டு திரும்பும்போது அப்படி ஒரு ஷேக் ஆகும்போது நல்லாயிருக்கு. நம்மளும் கொஞ்சம் அப்படி லெஃப்ட் ரைட்டில் இந்த வண்டியில் அந்த ரேஸ் வண்டியில் அப்படி சாயோம்ல லெஃப்டில் லைட்டாக அப்படி அது மாதிரி சாயிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, செமையாக இருக்குது. நம்ம மாடு காலை தொங்க போட்டுக்கிட்டு நம்ம மாடு ஜாயாக உட்காந்துருக்கோம். அவங்களும் உட்காந்து தான் வராங்க. உட்காந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கிட்டு என்ன இதை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு மேலேயும் போகலாம், ஹைட்டும் போகலாம் அப்படிங்காங்க. ஹைட்டு போகவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். மேக்ஸிமம் இறங்குறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏறுறது வந்து அந்த காற்றோட ஒரு ப்ரெஷரை வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. அதில் மேலே ஏறும் அப்படிங்காங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்டர் அப்படிங்காங்க. அதுக்கு 3000. இதே ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம சுற்றுறோம் அப்படின்னா 5000 ரூபா சொல்கிறாங்க. இது ரேட்டு டிஃப்ரெண்ட்டு நிறையா வருது. நாங்கள் கேட்டதுக்கு அப்புறமா நான் கீழே இறங்கினதுக்கப்புறமா வேறு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டோம். அவர் 2200 6 கிலோமீட்டருக்கு நான் சுற்றி காமிக்கேன் அப்படிங்காரு. அதனால் ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் காலிம்பங் போனீங்கன்னா அங்கே போய் நல்லா விசாரிச்சுட்டு 2-3 இடத்துல விசாரிச்சுட்டு வீடியோவில் அப்படி கொடுப்பாங்களா, இந்த மாதிரி என்ன தான் நம்ம சுற்றினாலும் ஒரு வீடியோ வந்ததுன்னா அப்பப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி போட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம அந்த பறந்த அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கும். அதனால் வீடியோ கட்டாயம் எடுத்துக்கோங்க. பறந்தாலும் அது இன்னும் ஒரு கனவு மாதிரி இருக்கும். பறந்துட்டு கீழே வந்த பிறகு இந்த வீடியோ பார்க்க தான் அந்த ஒரு ஃபீலிங் நம்ம மைண்டுக்குள்ளேயே நிற்கும். அதனால் கட்டாயம் வீடியோ ரெக்கார்டு பண்ணி எல்லோரும் வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து தான் போனோம். நல்லா இருந்துச்சு. இது காலிம்போங்னு நம்ம சிக்கிமும் வெஸ்ட் பெங்காலோட ஒரு எல்லை பகுதி. இது 2 ஸ்டேட்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு எல்லை பகுதி. இந்த காலிம்போங்கில் மேக்ஸிமம் யார் இருக்காங்க அப்படின்னா நேபாளிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க நேபாள், பூட்டான் இவங்க தான் வந்து இங்கே வந்து குடியிருக்காங்க. அதுபோல் வெஸ்ட் பெங்காலுக்காரங்க ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்காங்க. ஆனால் கம்மியான அளவில் இருக்காங்க. அதிகபட்சமாக அவங்க தான் இருக்காங்க, நேபாளுக்காரங்க. அது மாதிரி மதம் வந்து புத்த மதத்தை தான் இவங்க வந்து எல்லோரும் மேக்ஸிமம் பின்பற்றக்கூடிய ஆளுகளாக தான் இருக்காங்க. ஹிந்து மதமும் கிட்டத்தட்ட புத்த மதத்துலேருந்து வந்தது தான். அதில் ஹிந்துக்களுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை அவங்க கொடுக்காங்க. நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி கிடையாது, நம்மளை கண்டு வெறுக்கிறது மாதிரி கிடையாது. நம்ம இந்துக்களுக்கு அவங்க ஒரு தனி ஒரு மதிப்பு மரியாதை அவங்க கொடுக்காங்க. இந்த இதில் காலிம்போங்கில் நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல காலிம்போங்கும் சுற்றி பார்க்க நல்லாயிருக்கு. ஒரு நம்ம திருநெல்வேலியில் சயின்ஸ் சென்டர் இருக்குது, அதே மாதிரி இதுவும் இங்கே ஒரு சயின்ஸ் சென்டர் இருக்குது. ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஏதோ ஒரு சின்ன இது நிறையா இருக்குது. இது நீங்கள் வந்து காலிம்போங்கில் தான் வந்து பண்ணணும்னு இல்லை, வேறு உத்தரகாண்டில் நிறைய இடங்களில் வந்து இது இருக்குது. அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க, கூகுளில் நீங்கள் அடித்து பார்த்தாலே தெரியும் எங்கே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்துடும் உங்களுக்கு. உத்தரகாண்டில், மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டிலையுமே நீலகிரி பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னாங்க. பிறகு கேரளாவில் ஒரு இடம் இருக்குன்னாங்க. நல்லா வருஷத்துக்கு ஒருக்கா காம்படிஷன் மாதிரியும் வைப்பாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க. அவங்க வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு போவாங்க. இது அவரே சொன்னார், நல்லாயிருக்குங்க உங்கள் ஏரியாலையும், கேரளாவில் நல்லாயிருக்கும், தமிழ்நாடை விட கேரளாவில் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. அந்த ஹாட் ஏர்
ப்ரொடியூஸ் ஆகிறது அந்த ப்ரெஷர் வந்து நல்லா இருக்கு அங்கே கேரளாவில் அப்படின்னாரு. அது எந்த இடம்னு அவருக்கு கரெக்டாக சொல்ல தெரில. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு போனதாக சொன்னார். 2025 ஸ்டார்டிங்கில் வந்தார்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. மேலே இருந்து இப்படி பறக்கும்போது நம்மளும் ஒரு பறவை மாதிரி பறந்து போகும்போது கீழே எப்படி பறவைகளை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நம்ம அதில் பறக்கும்போது தான் தெரியுது. ஓஹோ, இப்படி தான் பறவைகளும் பார்த்துக்கிட்டே கீழே பறந்து போவோம். காக்கா, குருவி, கழுகு அதெல்லாம் அப்படி தான் பறக்கும் தெரியும். இது வந்து அங்கே களிமங்கலில் ஒரு கான்வென்ட் ஸ்கூல். அது இதுதான் பெரிய ஸ்கூலுங்க. அது ஸ்கூலெல்லாம் அப்படி மேலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. எனக்கு அது ஒரு சின்ன வயசில் ஒரு கனவு மாதிரி ஒன்று வரும். கனவு கிடையாது, ஒரு ஆசை. நம்ம வந்து இப்படி நம்ம வீட்டுக்கு மேலெல்லாம் இப்படி பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த ஒரு ஆசை இப்போ இப்படி பறக்கும்போது தான் தெரியுது. நம்ம இப்படி மேலே பறக்கும்போது நம்ம வீடு இப்படி தான் இருக்கும், நம்ம ஸ்கூல்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் ஒரு கற்பனை பண்ண முடியுது. நல்லா இருக்குது. ஒரு தனி ஃபீலிங். எனக்கு இது வந்து இந்த ஒரு தடவை போயிட்டு வந்ததுக்கப்புறமும் திரும்ப இந்த மாதிரி வரணும், பறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு ஸ்கூல் கேட்டேன். அவர் உத்தரகாண்டில் எங்கேயோ இருக்குனாரு. நெட்டில் செக் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னாரு. 10-20 நாள் தான், ஒரு 50,000-40,000 செலவாகும். 10-20 நாள் அழகாக படிச்சிடலாம். இது வாங்குறது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னாரு. அவங்க ஸ்கூல்லேயே கூட வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னாரு. நல்லாயிருக்குங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் சேஃப்டியும் இல்லை அப்படிங்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை சேஃப்டி தான். ஆனால் 1-2 ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு அப்படிங்காங்க. அந்த ஏர் ப்ரெஷரில் ப்ராப்ளம் வரும்போது 1-2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு சில பேர் ப்ராப்ளமும் வந்திருக்கு, உயிர் போகிற அளவுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால் அவங்க பின்னாடி அவங்களுக்குன்னு சேஃப்டி பேராசூட் வச்சுருப்பாங்க அப்படிங்காங்க. இன்னொன்று ஏன்னா அதை பற்றி அவர் டீட்டெயிலாக சொல்லலை. என்னவோ நமக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லலை. அவர் வேறு டாபிக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இறங்கக்கூடிய ஒரு இடம் வந்தது கிரவுண்டு. அந்த கிரவுண்டு வரும்போது காலை இப்படி மேலே பக்கம் நீட்டிக்கிடணும் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை மாற்றிட்டார் அவர். இதாங்க அந்த கிரவுண்டு, நம்ம லேண்டிங் ஆகக்கூடிய கிரவுண்டு. இப்படி கால் நீட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே மண்ணில் அப்படியே சரிக்கிட்டே போகலாம். கால் மடக்கணும்னா கால் ஒடியது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. அதனால் அதை பாருங்கள், அப்படி உள்ள அப்படி வந்து வரைக்கலாம். அதனால் காலம் மடக்காமல் நேராக வச்சுருக்கேன்டாரு. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. எல்லாம் அந்த ரோப்போட விளையாட்டு தாங்க. நமக்கு பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு அவரும் வந்துட்டார், கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது கீழே இறங்கும்போது. செம்மையாக இருக்குல்ல. அதுக்கடுத்து இந்த அவங்களோட அந்த பேராசூட்டை எல்லாத்தையும் அவங்க ஒரு மடித்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி மடித்து அந்த பேக்கில் வச்சுருக்காங்க. இது ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று நமக்கு அவங்க தராங்க. இந்த மாதிரி வெற்றிகரமாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.